எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ் உணர்வு இருக்கும் யார் வேண்டுமானாலும் தமிழகத்தை ஆளலாம் என்று நடிகர் கமலஹாசன் பேசியிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பேச்சுக்கள் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் போது இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் உணர்வோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் தமிழகத்தை ஆளலாம் என்றும் கூறியிருக்கிறார். அதே போன்று இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும்போது யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது, ஏன் நடிகர்களை மட்டும் சொல்லிக் கொள்கிறார்கள், படித்த அறிவாளிகள் யாரும் வரக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நடிகர் கமலஹாசன் நடிகர் ரஜினிகாந்தின் நெருங்கிய நண்பர், அது மட்டுமல்லாது உச்சபட்ச நடிகர். அவருடைய இந்த பேட்டி பல்வேறு விவாதங்களுக்கு வித்திட்டிருக்கிறது. இன்னும் விரிவாக பேசலாம் இந்த அமர்வில். இந்த அமர்வில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அதே போன்று தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு கராத்தே தியாகராஜன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோசல்ராம் இணைந்திருக்கிறார். விரைவில் டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் திரு ஸ்ருதிசாகர் யாம்லனும் இணைய இருக்கிறார். வணக்கம். வேல்முருகன், உங்ககிட்ட தொடங்கலாம். தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் தமிழகத்தை ஆளலாம் அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் என்னை பொறுத்தவரை அந்த உணர்வு எந்த மாதிரியான உணர்வு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. திரு கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் நிச்சயமாக திரு கமலஹாசன் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருவதை நான் வரவேற்கிறேன் என்கிற ஒற்றை வரியில் முடித்திருக்கலாம். ஆனால் அவர் அதில் இதை சொல்லுவாங்க, பட்டும் படாத மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழ் உணர்வு இருந்தால் யார் வேணுமானாலும் வரலாம் அப்படின்றாரு. அப்புறம் திரும்ப சொல்கிறாரு, இப்போதைக்கு இருக்கிற சூழலில் யாருமே அரசியலுக்கே வராதிங்க அப்படின்ற கருத்தையும் அவர் சொல்கிறார். ஆக இதிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதை திரு கமலஹாசன் போன்றவர்களும் விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள், பத்திரிகைகள், இந்திய அளவிலான ஊடகங்கள், பத்திரிகைகள் தான் இன்றைக்கு இந்த ரஜினிகாந்த் என்றைக்கு தன்னுடைய ரசிகர்களை சந்திப்பதாக அவர்கள் அறிவித்தாரோ அன்றையிலிருந்து மிகப்பெரிய அளவில் அவரை தூக்கி பிடிக்கிறதாகவும் அவர் எப்படியாச்சும் அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டே இன்றைக்கு பல பத்திரிகைகள், ஊடகங்கள் பணியாற்றுவதாகவே நான் கருதுகிறேன். சரி, வராத ஒருத்தருக்கு எதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு, அவர் மீது எதுக்கு இவ்வளவு விமர்சனங்கள்? இல்லை, ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது அவரை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. இந்த நாட்டில் இங்கே 7 கோடி மக்களில் அந்த மக்களுக்கான பல்வேறு விதமான மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, தமிழ் சமூகத்தின் வாழ்வாதாரம் சார்ந்த, வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகளில் போராடுகின்ற எண்ணற்ற தலைமைகள் இங்கு இருக்கிறார்கள். கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடி என்று சொன்ன எம் இனம், இமய முதல் குமரி வரை படநடத்தி பாராண்ட எம் இனம், இன்றைக்கு இந்திய எல்லைக்கும் அப்பால் இந்த மண்ணை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு போர்த்தரணிலும் எல்லா விதத்திலும் தலைச்சிறந்தவர்களாக இருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கின்ற எங்களில் ஒருவருக்கு எங்களை ஆள்வதற்கான தகுதிகள் இருக்கிறது. சரி, அப்படி ஒரு வரையறை, அப்படி ஒரு அளவுகோல்னா வேல்முருகனே தேவையில்லை தானே? அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களே போதும். வேல்முருகன் கூட அந்த களத்தில் வந்துருக்கு. எங்களுடைய மண்ணில் இருக்கிற எங்களுடைய மக்கள் முடிவு செய்வார்கள். அதை நான் சொல்றது, இப்போ எங்களில் திரு கராத்தே தியாகராஜனோ, வேல்முருகனோ, நண்பர் கோசலராமனோ நாங்கள் மக்களிடம் கையேந்தி செல்கின்ற போது அதிலே வேல்முருகனை தேர்வு செய்வதா, கராத்தே தியாகராஜனை தேர்வு செய்வதா, கோசலராமை தேர்வு செய்வதா, கார்த்திகை தேர்வு செய்வது மக்கள் முடிவு செய்வாங்க. அது சரி, மக்கள்கிட்ட தானே நீங்க அந்த முடிவையும் விடணும். நீங்க வாதங்களை வைக்கலாம். இவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர், நீங்க இவரை வரவேற்காதீங்க, இவருக்கான அரசியல் ஆதரவை கொடுக்காதீங்க, நீங்க மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்கறது நியாயமா இருக்க முடியும். ஆனா வரவே கூடாதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? வரவே கூடாதுன்னு எதுக்காக நாங்க சொல்றோம் அப்படின்னா, எங்க மக்கள்கிட்ட தான் நாங்க சொல்றோம், போதும் இந்த நாட்டில் திரைத்துறையிலிருந்து இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் போதும், இனி உங்களில் ஒருவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், நமக்கு ரஜினியுமான வேற எந்த நடிகரும் வேண்டாம். குறிப்பா அவர்கள் இங்கு வருகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இங்கு வாழும் உரிமை, நடிக்கின்ற உரிமை, பணம் சம்பாதிக்கின்ற உரிமை, இங்கு எல்லா உரிமைகளையும் பெற்று சுகமாக ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எங்க சொல்லணும்? இந்த மாதிரியான வாதங்களை எங்க சொல்லணும்? ரஜினி அரசியலுக்கு தேர்தல் களத்துல நிக்கிற போது நீங்க இந்த மாதிரியான வாதங்களை எடுத்து வைக்கிறதானே சரியா இருக்க முடியும். அப்பதானே நீங்க கொண்டு போய் சேர்க்க. அப்படி இல்லை. இப்ப இலங்கையில் நடந்த இனப்படுகொலையின் போது அங்கு ஒரு விழாவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் போவதாக இருந்தது. அப்போது இதே தமிழ்நாட்டில் இருக்கின்ற நான் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் வேண்டுகோள் வைத்தோம். அதை அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோன்று ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம், ரஜினிகாந்த் அவர்களை நீங்களே மனச்சாட்சியோடு ஒரு கணம் சிந்தியுங்க. இந்த மண்ணில் இனி எங்களில் ஒருவர் நாங்கள் ஆளுகிறோம், தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கருத்தை பரிபரிசனை செய்யுங்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நான் போய் கேரளாவில் ரஜினிகாந்த் ஆளக்கூடாதுன்னு சொல்லலை, கர்நாடகத்தில் ரஜினிகாந்த் ஆள வேணான்னு சொல்லலை, மராட்டியாவில் ரஜினிகாந்த் ஆள வேணான்னு சொல்லலை. இந்தியாவின் பிற மூலையில் எங்கேயும் போய் ரஜினிகாந்த் ஆளணும்னு நினைக்கும் போது அந்த மாநில மக்கள் அங்கே அதை முடிவு செய்வார்கள். அதுபோன்று இந்த மண்ணின் மைந்தராக இருக்கின்ற இந்த மண்ணில் பிறந்த நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம். அந்த உரிமையைத்தான் நாங்கள் உங்களை போன்ற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கேட்கின்ற போது வைக்கிறோம்.
நாங்கள் ஒன்றும் ரஜினி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ரஜினிகாந்த் வேறு விதமான முறையில் நீங்கள் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்களே உங்கள் நெஞ்சில் கை வச்சு தொட்டு சொல்லுங்கள், இந்த மண்ணில் வாழ்கின்ற இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த இனத்திற்காக, இந்த மொழிக்காக, இங்கே இருக்கிற பல்வேறுபட்ட இயற்கையிலிருந்து, சுற்றுச்சூழலிருந்து, காய்வேரிலிருந்து, கனிம கொள்ளையிலிருந்து, இங்கே நடக்கிற பல்வேறு சாதி மத பிரச்சனைகளிலிருந்து எல்லாவற்றிற்கும் கருத்து சொல்லி எல்லாவற்றிற்கும் இதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக களமாடுகின்ற, போராடுகின்ற எண்ணற்ற அரசியல் தலைமைகள் இங்கு இருக்கிறார்கள். உலகத்தின் தலைச்சர் நீங்க தான் சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்குன்னு. ஆமா. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தீர்க்க தெரியும். ரஜினிகாந்த் உங்கள்ல வந்த ஒருத்தர் தானே இவ்வளவு பிரச்சனைகளை இன்னும் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க தீர்க்க. அதுக்காக தான் நாங்க சொல்றோம், யார் இருந்தா இந்த ரஜினிகாந்த் அவர்கள் வர இருக்கிற இந்த திரைத்துறையிலிருந்து வந்து ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த 50 ஆண்டு காலம் இந்த பிரச்சனை. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மக்களுடைய வாழ்வுரிமையை, வாழ்வியல் நிலையை, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை உள்ளார்ந்து இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை தீர்வை தந்திருக்கின்றார்களா? இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்றோம், போதும் ரஜினிகாந்த் அவர்களை நீங்கள் சினிமாவிலிருந்து வந்ததும் போதும், திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்ததும் போதும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தது போதும், அவர்கள் எல்லாம் ஏதோ அவர்களால் முடிந்த இந்த சமூகத்துக்கு செஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இனிமேல் நாங்க எங்களை பார்த்துக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்தா இந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்திட முடியும். ஐயோ, நாங்க தான் சொல்லலைங்க, இன்னொருத்தர் வந்தா மட்டும்தான் அது தேர்தல் களத்தில் அன்றைக்கு இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல மக்கள் முடிவு செய்வாங்க. சரி, திரு தியாகராஜன், கமல் கூறிய கருத்து வந்து ரஜினிக்கு ஆதரவானதா பாக்குறீங்களா, எதிரானதா பாக்குறீங்களா? அண்ணன் கமலஹாசன் கூறிய கருத்து அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஆதரவாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர் சொன்னார் வந்து அந்த தமிழ் பற்று உள்ளவங்க யாரும் அரசியலுக்கு வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கருத்தும் சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த சூழ்நிலை யாரும் அரசியலில் ஒரு சமயம் அது அட்வைஸாக கூட இருக்கலாம். ஏன்னா நெருங்கிய நண்பர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஒரு டாப் மோஸ்ட் நம்பர் 1 இன்னைக்கு அண்ணன் சூப்பர் ஸ்டார் இருக்கா. நேற்று கூட 2 ஸ்டில் தான் வெளியிட்டாங்க நேற்று எங்கே அந்த படத்துக்கு. பார்த்தா பெரிய லெவலில் வைரல் ஆச்சு வெறும் ஸ்டில்கே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கடைசி லாஸ்ட் ஃபேக் ஆஃப் தட் அவர் சினிமா கேரக்டர் பார்த்தீங்கன்னா நடிகருங்கிற அடையாளத்துக்காக மிகப்பெரிய நமது நண்பர் வேல்முருகன் சொன்னது மாதிரியே மிகப்பெரிய ரீச் இன்னைக்கு பார்த்தா இந்தியா மீடியா மிகப்பெரிய ரீச். நீங்க சொன்னது வந்து நடிகருங்கிற அந்த நபர் ரஜினிகாந்த்ங்கிறவர் நடிகருங்கிற அடையாளத்தோடு வருகிற போது இருக்கக்கூடிய ரீச் வேற, அரசியலுக்குன்னு வருகிற போது இருக்கக்கூடிய விமர்சனம், தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் வரலாம்ங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கலாம். எதிர்ப்பு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய நிலைப்பாடு அரசியல் 96ல சொல்லியிருக்காரு. அது மாதிரி 98ல ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஹாங்காங் போயிட்டு வந்த உடனே அன்னைக்கு நைட்டில் வந்து ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது இன்னைக்கு இது வரைக்கும் ஜெயலலிதா வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து பணவெறி இருந்தாங்க, இப்போ பழிவெறின்னு இருக்காரு. அந்த மாதிரி வந்து 2004ல் வந்து அந்த அன்னைக்கு ஆதரவு தெரிவித்த அந்த அலையன்ஸுக்கு ஜெயலலிதா அந்த ஆதரவை எடுத்துக்காதனால தான் அன்னைக்கு வந்து 6 சீட் வந்து பிஎம்கே வின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய அறிக்கையை தன்னுடைய நிலைப்பாடு இருக்கார். ரெண்டாவது வந்து அந்த ஒரு ஜெயிலில் வந்து ஜெயலலிதா திரும்பி வரும்போது இவர் ஒண்டி தான் லெட்டர் எழுதினார், ஐ ஆம் ஜெயலலிதா ஜி, ஐ ஆம் பேக் டு போயிருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஆளுமிக்க தலைவர் ஜெயலலிதாவே இவரோட கடிதத்தை முதல் பக்கம் நம்பி எம்ஜிஆர்ல போட்டு தனக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நபர் கூட இருக்கான்னு வெளியிட்டாங்க. அது மாதிரி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணன் கவுல வச்சுக்கிட்டு அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணி பேசினாரு. அண்ணன் வைரமுத்து மேல கண்டென்ட் போட்டாங்க, இவர் மேல கண்டென்ட் போல. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய கருத்தை எல்லா பிரச்சனைகளும் வெளியிட்டு இருக்காரு. ஸோ அரசியல் வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லைனாலும் வரதுக்கு முன்னாடி அவருடைய வரலாறு குறித்து கேள்வி எழுப்புறாங்கல்ல, இது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தி நண்பர் வந்து வேல்முருகன் அவர் நம்ம டாக்டர் அன்புமணி இருந்தார். 2004 ஸ்டேட்டாவே ராஜ்யசபா எம்பி ஆனாரு, ஸ்டேட்டாவே கேபினெட் மினிஸ்டர் ஆனார். அதுக்கு முன்னாடி அவர் பங்களிப்பு பண்ணா பசுமை தியாகம் பேராசிரியர் தீனன் ஆரம்பிச்ச அந்த இயக்கம் தான் அவர் மருமகன். அந்த இயக்கத்தில் அவர் வந்த பிறகு தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து வாசன் எடுத்துக்கிட்டீங்க நீங்க, தலைவர் மூப்பனா இறந்த உடனே அஸ்தி கரைச்ச உடனே ஒரு மாநில தலைவர் எட்டோனே எந்த விதமான நீங்க சொன்னவங்க எல்லாருமே இந்த மண்ணில பிறந்தவங்க, ரஜினிகாந்துக்கு அது பொருந்தாதுங்கிறது அவங்களுடைய வாதமே. முதல்வர் வந்து கிருஷ்ணகிரியில பிறந்திருக்காங்க, மராட்டியத்துக்கு சொந்தக்காரன், கர்நாடகத்தில் வாழ்ந்தேன், தமிழ்நாட்டில் பிழைக்க வந்திருக்கேன் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கொஞ்ச காலம் அந்த கர்நாடகா பார்டர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவங்க குடும்பம் இருந்தது காரணத்தினால உடனே அவர் சொன்னதை இங்க இருக்கிற ஊடகங்கள் மிகப்பெரிய ஊதி பெரிதாக்கி அவர் ஏதோ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்காரரு மண்ணின் மைந்தர் என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்க முயற்சித்தார்கள். அதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன்.
அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய பூர்வீகம் இல்ல. இன்னும் சொல்ல போனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாரு, நாளைக்கு அதை செய்ய போறோம் இதை பண்ணலாம் சொல்றாரு. அவர் அந்த இடத்த அங்க எதுக்காக வாங்கினாருன்னா தன்னுடைய தாய் தந்தையர் மூதாதையர்களுக்கான ஒரு நினைவிடம் கட்டுவதற்கே வாங்கினாரு. அதை அறிவிச்சு நீங்க பல ஆண்டுகள் ஆச்சு. அது இன்னைக்கு இன்னும் அவர் செய்யல. என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்தை நான் தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனத்துக்கு வைக்கல. என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மாணவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் எல்லாருக்கும் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தினுடைய அத்தனை பேரும் வேண்டுவது என்பது இந்த மண்ணை நாங்கள் ஆளுகிறோம். இந்த மண்ணில் பிறந்த தமிழர்கள் நாங்கள் எத்தனை சாதியோ மதமோ சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த மண்ணை ஆளுகின்ற உரிமை எங்களுக்கு இருக்கு என்று சொல்கிறார்கள். அது நியாயமா இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கருத்தை ரஜினிகாந்த் அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஏத்துக்கணுமா கோசல்ராம்? இல்ல, இதை ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொல்றேன்னா, ஒரு தலைவன் ஒரு நாட்டை ஆளக்கூடியவனுக்கு என்ன தகுதி இருக்கணும், அவனுக்கு மொழி தான் இருக்கணும், இங்க தான் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆளுத தகுதி இருக்கு. அந்த ஆளும் தகுதி எதை வச்சு கணக்கிடப்படும் அப்படின்னா, அவங்க மக்களுடைய பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க, மக்களுடைய எப்படி அணுகுறாங்க, அந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன முன்னாடியே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களா, ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த பிறகு அவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்கிறத பொறுத்து தான் அதை செய்ய முடியும். சில பேர் அரசியலில் முன்கூட்டியே வந்திருப்பாங்க. ஆனால் வேல்முருகன் வாதம் என்னன்னா, காமராஜருக்கு அப்புறம் இந்த மண்ணை சேராதவர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க, அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் இன்னும் அப்படியே ரீட்டைன் ஆகியிருக்கு. இந்த மண்ணில பிறந்தவங்க வந்திருந்தாங்கன்னா எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும் சொல்றாரு. இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனை குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க பேசியிருக்கணும், அதுக்காக போராடணும்னு. கமலஹாசனுடைய கேள்வி அடிப்படையிலேயே தமிழ் இன உணர்வு கொண்டவர் ஆளலான்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஈழத்தில் நடந்த 1.5 லட்சம் இனப்படுகொலை குறித்து திரு ரஜினிகாந்துடைய புரிதல் என்ன? காவேரி நீரை பெற்றுத் தருவது குறித்து புரிதல் என்ன? முல்லை பெரியார் 152 அடியை உயர்த்த வேண்டும் என்பது குறித்து புரிதல் என்ன? நெடுவாசல் காற்றோடு நீங்க தான் சொன்னீங்க. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி இருக்கணும், அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்வு பண்ணுவாங்கன்ற. நான் என்னுடைய மக்களுக்கு சினிமா மோகத்தில் கட்டுண்டு கிடக்கிற, பாலாபிஷேகம் செய்கிற, கோயில் கட்டுகிற என்னுடைய தமிழ் சமூகத்துடைய மக்களாகிய என்னுடைய தமிழ் இளைஞர்களுக்கு அதெல்லாம் ஏன் நீங்க தேர்தலுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏன் சொல்றீங்க? நீங்க தானே சொல்றீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது குறித்து ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்றீங்க. அந்த புரிதல் இருக்கா நான் கேள்வி வைக்கிறேன். வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க ஒரு மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியரா உட்கார்ந்து வேலை செய்யறாங்க. வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க வட மாநிலங்கள்ல இருந்து எத்தனை 20-23 வயசுல வர்றாங்க, 30 வருஷம் 35 வருஷம் ஒரு மாநிலத்துல ஆட்சி பொறுப்புல அவங்க நிர்வாகத்துல இருக்கிறாங்க. வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் ஐபிஎஸ் ஆபீசராக ஆட்சி பொறுப்பு அதிகாரப்பூர்வ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமை பொறுப்பு வேண்டுகோள். ஆமா, மாவட்டத்தை தான் நிர்வாகம் பண்றாங்க. மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு அரசு அதிகாரியா மாவட்ட ஆட்சியரா வரக்கூடிய முதன்மை முதலமைச்சர் ஒண்ணா மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தை நிர்வாகம் பண்ண போறாரு. அவரு வட மாநிலத்தில இருந்து வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய நீங்க சொன்ன அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, கல்வி பிரச்சனை, அங்க கூடிய தண்ணீர் பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்தாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனையில இருந்து மத ரீதியான பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் அவர் கையாளுறதானே செய்யறாரு. ஒரு படிச்சுட்டு வரக்கூடிய ஒருத்தரால அவங்களால முடியும்னா மக்களால தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதினால மாநிலத்தை ஆட்சி செய்ய முடியாது நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். அதாவது ரஜினிகாந்த் நாங்கள் இந்த 40 ஆண்டு காலமா அவர் இங்க வாழ்ந்தார். ரஜினிகாந்துக்கே போவே இல்ல. நான் முதல்ல இதுக்கு நாங்க பேசுறோம், விவாதமே ரஜினிகாந்த் குறித்தா. ரஜினிக்கு அரசியலுக்கு வரணுமா வரலையான்னு இல்ல, தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் வரணும்னா அது எல்லாருக்கும் பொருந்தும். தமிழர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய டெஃபினிஷன் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த ஸ்டாலின் தளபதி அண்ணன் ஸ்டாலின் ஏத்துக்க மாட்டாங்க. மூலம் கேட்ட இலங்கை பிரச்சனை சொல்லுவாங்க, அண்ணன் ஸ்டாலின் கேட்டா டிஎம்கே இலங்கை பிரச்சனை பண்ணல அப்படி கொண்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அப்ப அண்ணன் ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு சொல்ல, கலைஞர் வரக்கூடாதுன்னு சொல்லல, சீமான் வரக்கூடாது பிரச்சனை சொல்றாங்க. 2001 ஜெயலலிதா தலைமையில தான் 2006 கலைஞர் தலைமையில நீங்க நாங்க தான் சொல்றோமே, இந்த நாட்டில் இந்த மண்ணுக்கும் சொந்தக்காரர்கள் நாங்கள், இந்த நாட்டை கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லல. வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரிக்கும் நாட்டுடைய தலைமை பொறுப்பு 7 கோடி மக்களுடைய தலைமை நாளைக்கு வேல்முருகன் சேர்ந்த ஒரு மாவட்டத்துக்கு வடநாட்டை சேர்ந்த ஒருத்தர் மாவட்ட ஆட்சியராவோ இருக்காரு. உங்களை மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் இல்ல படிச்சு இந்த நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து வந்திருக்கிறார். நீங்க
எதை பத்தி உணர்ந்திருக்கீங்க? 44 வருஷம் இங்க இருந்தவருக்கு புரியாதா? என்ன புரிஞ்சிருக்கு? காவேரி பிரச்சனை என்ன புரிஞ்சிருக்கு? முல்லை பெரியார் பிரச்சனை என்ன புரிஞ்சிருக்கு? 1.5 லட்சம் தமிழர்கள் இனப்படுகொலை செய்த முள்ளிவாய்க்கால் அந்த பேராவளத்தை குறித்து என்ன புரிஞ்சிருக்கு? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புரிஞ்சதுனால தானே உண்ணாவிரதம் இருந்தாரு. என்ன உண்ணாவிரதம்? புரிஞ்சதுனால தானே இலங்கைக்கு போறேன்னு சொன்னாரு. சொந்த ஊரான நெய்வேலி நோக்கி படையெடுத்து வருகின்ற போது அதற்கு நேர் எதிராக சென்னையில நான் உண்ணாவிரதம் உட்காரன்னு சொன்னது புரியுதா? அப்புறம் வேற என்ன புரிதல் வேணும்? என்ன புரிதல் வந்திருக்கு? எந்த புரிதல் இல்லாதனால தானே இலங்கைக்கு போறேன்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு விஷயத்தில் இறுதியாக அறுதியிட்டு ஒரு முடிவை தமிழருடைய நிலத்தின் பக்கம், தமிழ் மக்களுடைய உணர்வு பக்கம் ஒரே ஒரு நிமிஷம் வேல்முருகன், முன்ன பின்ன இருக்கலாம் செயல்பாடுகள்ல நீங்க கொஞ்சம் வீரியமா செயல்படலாம். நீங்க உங்களுக்கு முழு நேர தொழில் அரசியல், அவருக்கு முழு நேர தொழில் நடிப்பு, முன்ன பின்ன இருக்கலாம். ஒண்ணுமே செய்யல ரஜினின்னு நீங்க நிராகரிச்சுட்டு போயிட முடியாது. இல்ல இனிமே ஒண்ணு செய்ய மாட்டாங்க. தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர்களுக்கு நினைவேகம் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்துவிட்டு கட்ட முடியாமல் இருக்கிற ரஜினிகாந்த், ராகவேந்திரா திருமண மண்டபத்தை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாத ரஜினிகாந்த், நதிநீர் இணைப்புக்கு ஒரு வருவாய் தருகிறேன் என்று சொல்லிய ரஜினிகாந்த், தமிழ் சமூகத்துடைய மிக முக்கியமான பிரச்சனைகளில் எதிலுமே தன்னை இணைத்துக் கொள்ளாமல் பட்டும்படாது போன்று கருத்து சொல்லிக் கொண்டிருப்பவர், வெளிவருகின்ற போது மட்டுமே தன் கருத்தை விதைக்கின்ற, தன் கருத்தை தெரிவிக்கின்ற ஊடகத்தில் தோன்றி அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பை தான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வருகிறார் தவிர இதுவரையில் தமிழ் சமூகத்துடைய வாழ்வாதார பிரச்சனைகள், வாழ்வுரிமை பிரச்சனைகள் தெளிவான எந்த ஒரு கருத்தை என்னுடைய பார்வை அதை வைக்க சொல்லுங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லையா அப்புறம் பார்க்கும். இல்ல எல்லா அரசியல்வாதியும் அம்மா அப்பாவுக்கு நினைவிடம் கட்டிட்டு தான் வரணுமா? அவங்க கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நாட்டுடைமையாக்கிட்டு தான் அரசியலுக்கு வர்றாங்களா? இனிமே வரணுமா? அப்ப நீங்க அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்களா? என்னுடைய மண்ணில் இருந்து என்னுடைய மண்ணை சாராத ஒருவர் இந்த மண்ணில் வருகிறார் என்று சொன்னா என் மண்ணை பற்றி, என் மக்களை பற்றி, என் மொழியை பற்றி, என் இனத்தை பற்றி, இனத்தின் வழிகளை பற்றி தமிழர்களுக்கு என்ன அளவு? தமிழ்நாட்டில் பிறந்து தாய்மொழி தமிழா கொண்டிருக்கணும். இங்கிலீஷ் மட்டும் பேசுறவர் தான் பரவாயில்ல. இங்கிலீஷ் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழே தெரியாம ஆங்கிலம் மட்டும் பேசக்கூடிய பல பேர் இருக்காங்க. நான் காட்ட முடியும். அவரை நீங்க வந்து தலைவனா ஏத்துப்பீங்களா? தமிழை ஏத்துப்பீங்க நீங்க? வீட்டுல கூட பேசாத ஒரு தமிழ் இங்கு பிறப்பினும் எந்த ஒரு மொழி இந்த நாட்டில் பிறந்தாலும் அவன் அயலம் தான் என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டுல பிறந்திருந்தா போதுமானதா? தமிழனா இருக்கணுங்க, தாய்மொழி தமிழாக இருக்கணுங்க. என்னுடைய மான் கூட்டத்துக்கு மாண்டாக வழி காட்டணும். சினிமா புள்ளிய காட்ட முடியாது. அப்ப தமிழ் தெரியாத வந்துறலாமா? இத்தனை ஆண்டுகளா என்னுடைய மக்கள் அறியாம இருந்தா காட்டினா சினிமா நடிச்சா கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா ஓட்டு போட்டா போட கூடாது. எந்த அடிப்படையில ஜி போப்புக்கு தமிழ் உணர்வு இருந்தது? கால்டுவெலுக்கு வீரமாமுனிவருக்கு தமிழ் உணர்வு இருந்தது. போத்தலுக்குரியாக வணங்குவோம் அவர்களை, பாராட்டுக்குரியவராக நாங்கள் வணங்குவோம். ஆனா என் மண்ணை இந்த 7 கோடி மக்களின் தலைமை பொறுப்பை அவரிடத்தில் கொடுத்து விட்டு நாங்கள் போய் நாளைக்கு மனு போடுகின்ற சாதியாக நிக்க முடியாதுங்க. நின்று போதுங்க. என்ன பிரச்சனை வரும்? இன்னைக்கு மாடு கறிக்கு கூட தடை இருக்கிற மாடு. சரி, என்ன பிரச்சனை வரும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை வராதுன்ற? தமிழ்நாட்டை சேராத ஒருத்தர், இந்த மாநிலத்தில் பிறக்காத ஒருத்தர், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத ஒருத்தர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் நிலத்தினுடைய ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற இந்த உரிமைகளை இன்றைக்கு குறைந்தபட்சம் கேட்பதற்கு நாதியற்ற யோக்கியதற்ற அரசுகளாகத்தான் இந்த ஆண்டு அரசுகள் இருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் திரைத்துறையிலிருந்து தமக்கான தலைவனை தேடினுடைய விளைவுதான். இந்த மண்ணினுடைய விவசாயம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமா டெல்டா மாவட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு எந்த ஒரு புரிதலோடு துணிஞ்சு வர முடியல. காரணம் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள், அதே இன்றைக்கு தனிமனித வழிபாட்டோடு வந்தவர்கள் இன்றைக்கு இது குறித்து எழுதி கேள்வி கேட்பதற்கு நாதியற்ற ஒரு இனமாக இருக்குது. 1.5 லட்சம் மக்கள் அங்கு சுட்டு படுகொலை செய்தார்கள். உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளும் பாஸ்பரஸ் குண்டுகளும் போட்டு ரத்த ஆறு ஓடியது. யாராச்சும் கேட்பதற்கு துணிந்து முதுகல் மூடு கேட்க முடியுதா? கேட்க முடியுதா? நீங்க சொல்லுங்க. ஆக இன்னைக்கு கட்சித்தீவு இன்னைக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு. திரும்பி மத்திய அரசு எதிர்த்து போரிட்டு என் உரிமை மீட்க முடியுமா? இன்னைக்கு விரிச்ச படுகொலை செய்யப்பட்டா கேரளாவில் 2 மலையாள மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டோன்னு திருநாட்டு கொலை வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. ஆனா என்னுடைய விரிச்ச படுகொலைக்கு இன்னும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படல. இன்னைக்கு 134 படங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. திரும்பி பெற முடியல. இதெல்லாம் தமிழ்நாட்டில் பிறக்காத ஆட்சியாளர்கள் வந்து பிரச்சனை. இந்த மண்ணின் வலியை உணர்ந்த இந்த மண்ணின் மக்களாக ஒருவனுக்கு தான் என்னுடைய வலி தெரியுங்க. சதை அறிவதை நான் உணர முடியும். இதுல என்ன நியாயம் இல்ல நீங்க நினைக்கிறீங்க? கோசல்றான் என்ன நியாயம் இல்ல? இவ்வளவு படிப்பினைகளுக்கு பிறகுதான் அவங்க இத ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எல்லாவற்றையும் ஏந்து நிக்கறங்க. இத்தனை ஆண்டுகால கொள்ளை போயிருக்கு, கொள்ளை போயிருக்கு, இயற்கை வளம் கொள்ளை போயிருக்கு. எல்லாவற்றையும் ஏந்து விட்டு நடு வீதியிலே இன்னைக்கு மானம் சூடு சொன்ன அத்தவனா தமிழ் இவ்வளவு ஆண்டுகால படிப்பினைகளுக்கு பிறகு, இவ்வளவு ஆண்டுகால இழப்புக்கு பிறகு அவங்க இதை சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்ல முடியுமா? அதுல நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது சொல்லலாங்க. அது வந்து ஒரு வாதமா நீங்க வைக்கலாம். அந்த வாதத்துக்காகவே ஒருத்தர் வரவே கூடாதுன்னு சொல்றது வந்து தப்புன்னு தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு கொள்கை ரீதியா வந்து எப்படி வந்து திமுக வந்து வரும்போது ஆரம்பத்துல இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்ப எதிர்ப்பு தான். இந்தி எதிர்க்கல அவங்க. இந்திய படிங்கன்னு சொன்னாங்க, இந்திய திணிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க இதை கொள்கை ரீதியா வைக்கிறது தப்பு கிடையாது. கொள்கையா நீங்க விவாதமா வச்சுக்கீங்க. மக்கள் ஏத்துக்கணும். நீங்க யாரையும் ஒருத்தர அரசியலமைப்பு சட்டம் அந்த உரிமையை கொடுத்திருக்கு.
அரசியலமைப்பு சட்டம் நான் ஒரே கேட்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கேன். நம்ம கர்நாடகத்துல நாட்டுடைய முதலமைச்சர் வர முடியுமா? வர முடியாது. தமிழகத்தை ஏங்க ரயில்வே போய் மராட்டியால இறங்குற அங்க இருந்து கையை கொண்டு கடை கொண்டு அடிச்சு ஒருக்கி திருப்பி போறாங்க இல்ல தமிழர்களை? தமிழர்கள் பிண வருதா இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி போய் வர முடியும்? இந்தியா இன்னும் சொல்ல போற உலகத்தின் வெள்ளைக்கார நாடுகளில் கூட தமிழ் வர முடியும். ஆனா சொந்த இந்திய தேசத்தில் தமிழ் வர முடியாது. அதாங்க நிலைமை. இன்னைக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல என்ன நடக்குது? 27 தமிழுடைய மனுக்களை ரிஜெக்ட் பண்றான். 5 வயது அசாம்காரனுக்கு 24 மதிப்பெண் போடுறான். 25க்கு போட்டு செலக்ட் பண்றான். நீங்க டிஎன்பிசி குறிப்புள்ள ஆபீசர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டெப்யூட்டேஷன்ல டெல்லியில போய் உட்கார முடியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல தேசிய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு அடிப்படை காரணம் இந்த சினிமா மோகம், இந்த புரிதல், இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது, மக்களின் வலியின் மீதும் உரிமை கொண்டாடாத, அதன் மீது ஒரு தார்மீக பொறுப்புணர்வு கடமை உரிமை இல்லாத வெறும் அரசியலுக்காக வருகின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதோட விளைவுதான் இத்தனை உரிமைகளை பலி கொடுத்து விட்டு பிச்சாந்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல, அமலாக்கத்துறை ஆபீஸ்ல, சிபிஐல, ஆர்பிஐல இன்னைக்கு போனால் கூட நில்றான்னு சொல்லி ஒருமையில பேசக்கூடிய சிபிஎஸ் கொண்டு வந்து தன்னுடைய ஆளுகை கொண்டு வந்து வச்சிருக்கான். இது கேட்பதற்கு நாதியில மாநில உரிமைகளை பலி கொடுக்கிற மண்ணாக தமிழ் இருக்கிறான். சரி, ஒரு சிறிய இடைவேளை எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேரளால ஆளவிட ஆந்திரால ஆளவிட எதிர்த்து பேசிட்டு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் யாமனன் இணைந்திருக்கிறார். யாமனன், தமிழ் உணர்ச்சி இருக்கக்கூடிய, உணர்வு இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் ஆளலாம் அப்படின்னு நடிகர் கமலஹாசன் பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதற்கு வேல்முருகன் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? நான் அதை ஆமோதிக்கிறேன் சார். அதாவது அடிப்படையிலேயே இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் மட்டும்தான் ஆளணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையில எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, தமிழ் இன அடையாளம், இது தமிழ் இன அடையாளம் ஒரு பிறப்பால் வரும் அடையாளம் கிடையாது. இது கலாச்சாரத்தினாலும் மொழியாலும் வர ஒரு அடையாளம். இப்ப நீங்க ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க பல நாடுகள் இருக்கு. ஆனா அவங்க அந்த இனத்தை சொல்லும் போது நம்ம நீக்ராய்டுன்னு சொல்றோம், அந்த பிளாக் ரேஸ்ன்னு சொல்றோம். அது பிறப்பால் வர ஒரு அடையாளம். ஆனா தமிழர்கள் என்று நீங்க சொல்லும் பொழுது அது நமக்கு மொழி கொடுக்கும் அடையாளமாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை பிறப்பால் பெற்ற அடையாளமா நம்ம பார்க்க முடியாது. அப்படி பிறப்பால் பெற்ற அடையாளமா நீங்க அதை ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள திராவிடர்கள் என்றுதான் கூறிக்கொள்ள முடியுமே தவிர தமிழர்கள் என்று கூறிக்கொள்ள முடியாது. இப்படி இருக்கும் பொழுது தமிழ் கலாச்சாரத்துடனும் மொழியுடனும் நான் இணைந்து விட்டேன் என்று ஒருவர் சொல்லும் பொழுது அவரை தமிழர் இல்லை என்று சொல்வதற்கு பிறருக்கு உரிமை உண்டா அப்படின்னா எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த விதத்துல நம் கலாச்சாரத்தையும் நம் மக்களையும் நம் மொழியையும் ஏற்றுக்கொண்டு அதோடு ஒன்றிணைந்த ஒருவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வதிலே எந்த ஒரு தவறும் இல்லை. பிறப்பால் பார்க்க கூடாது அப்படிங்கறதுதான் அவருடைய வாதம். இல்ல, இப்ப நாங்க இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாங்கள் முன்வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சாதாரண காவேரியில் தண்ணீர் கேட்டு கர்நாடகத்தில் மக்கள் போராடினாலே அவர்கள் உடைமைகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீயிட்டப்படுவதும், அங்கு ஒரு பேஸ்புக்கில் ஒரு கருத்தை ஒரு கல்லூரி மாணவன் சொன்னாங்கிறதுக்காக அவன் விடுதிக்கு சென்று அவனை பிடிச்சி கொண்டு வந்து பட்டம் பகல அடித்து அது தன்னுடைய முகநூலில் லைவாக ஒளிபரப்பு பண்ணுறதும், அதே மாதிரி இன்றைக்கு தேர்வு எழுத போன்ற மராட்டியத்தில் தமிழர்களை அடித்து விரட்டி அனுப்புறதும், இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய தமிழர்கள் வேறு எந்த மூலையிலும் எங்கு சென்றாலும் அவர்களுக்கான இன்றைக்கு வாழ்வதற்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்தியா முழுவதும் நிலவுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் அதற்கான ஒரு உறுதியை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. தேசிய அளவில் அதுக்கான மாவட்ட அளவில் இருக்கு. ஒரு மாவட்டம் காங்கிரஸ் மன்மோகன் சிங் போனதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. மோடி போது எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண, இது பெரிய போக கூடாதுன்னு சொல்றாங்க. இளைஞர் பிரச்சனை இந்திரா காந்தியோட யாரும் ஹெல்ப் பண்ணிருக்க முடியாதுங்க. இந்திரா காந்தி ஆர்ம்ஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு. பணம் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. 2 8000 பேர் போலீஸ் இருப்பாரு, இவங்க ஒரு 1000 பேர் போய் பூட்டி சாவி கொண்டாங்க. முடியாது. ஆனா என்ன சொல்றாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆண்டனி ராணுவத்தை அனுப்பல.
இங்க இருக்க இலங்கை ஹை கமிஷன் பூட்டி சாவி எடுக்க முடியாது உங்களால. எடுக்க முடியாத பாதுகாப்பு கொடுத்தது நீங்க எடுக்க காவல்துறை தானே கையில வச்சிருங்க யாரு அங்க முடியாது. வீரலட்சுமி இவங்க வந்தாங்க எங்களை வந்து பிரபாகரன் படத்தை வைக்கிறதுக்கு நாங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணல. நாங்க இங்க இருக்க இலங்கை கமிஷன் பூட்டி சாவி எடுத்துருவாங்க. முதல்ல நான் பாராட்டுறேன். சாவி எடுக்க அவசியமே இல்ல. இங்க பண்ண முடியாது. இங்க இருக்க இலங்கை கமிஷன் பூட்டி சாவி எடுக்க முடியாது. ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் போனா இலங்கை பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர முடியும். சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் அங்க போறானே இவ்வளவு கத்துறாங்க போக கூடாது வரக்கூடாது. நீங்க வேற நாங்களே பாத்துக்கிறோம். நாங்க ரஜினிகாந்த் ஆளுமைய இந்த மாதிரி பயன்படுத்த முடியும். சர்வதேச பிரச்சனைகளை நாட்டு பிரச்சனைகளை வந்து தீர்ப்பது அவர் சொன்னதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. சிதம்பரம் என்ன சொன்ன 2009 மாங்கூர்ல மீட்டிங் போடும்போது தம்பி பிரபாகரன் பார்த்தாருன்னு தெரியல. ஃபேட் கார்ல போய் பிரபாகர் நேரடியாக பார்த்தவர் யார் தலைவர் சிதம்பரம் கமிட் பண்ண மாங்கூர்ல மீட்டிங்ல. அன்னைக்கே வந்து தலைவர் கலைஞரும் தலைவர் சிதம்பரமும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டதுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க ஆம்ச போடுங்க நாங்க செட்டில்மெண்ட் பண்றேன். இதே வைகோ இலங்கை பிரச்சனை சரியில்லை, அவங்க தமிழ வந்து இலங்கை பிரச்சனை ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஏத்துக்க மாட்டீங்க. எல்லா பிரச்சனையும் ஏத்துக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அதாவது தலைமை ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட தலைமை வலுவாக இருந்தால் அது வந்து நம்முடைய கோரிக்கைகளை கேட்டு பெற முடியும், ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியும். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இப்ப இவங்க சொல்ற மாதிரி முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு வந்து திமுக அந்த பீரியட்ல வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு. செயலின் அடிப்படையில தான் பார்க்க முடியும். ஆமா, அவங்களுடைய ஆளுமையின் அடிப்படையில தான் பார்க்க முடியும். திமுக வந்து ஜெயலலிதா வந்து அறுதி பெரும்பான்மையோட இருந்தாங்க, வலுவா இருந்தாங்க, மத்திய அரசு சவால் விட்டாங்க. இன்னைக்கு அதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு, ஜெயலலிதா இல்ல. இன்னைக்கு என்ன பண்றாங்க? சோ அது மாதிரி நீங்க வந்து வலுவான தலைமை இருந்தால், காமராஜர் வந்து ஒரு வலுவான தலைவரா இருந்தாரு, அகில இந்திய அளவுல டிக்டேட் பண்ணக்கூடிய அளவுல இருந்தாரு. அதனால அவர் உடனடியாக என்ன வேணுமோ அவருக்கு வேணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் அவர் யாமனன் நீங்க குறுக்கிட்டீங்க பேச. இப்போ தமிழர்கள் ஆண்டால் இந்த உரிமைகள்லாம் பெற்றிடலாம் அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர் தமிழரா இல்லையா? ஓ பன்னீர்செல்வம் தமிழரா இல்லையா? கடந்த 5-6 மாதங்களாக இங்க தமிழ்நாட்டுல எந்த உரிமையை நம்ம பெற்றுட்டோம்? அதங்க அவர் முடியாது. காரணம் அவருடைய தலைமை சீமானது ஒரு தலைமை, அவங்க தலைமைக்கு மிக பேசி இருக்கிறது. ஒரு நிமிடம் அவர் யாராச்சும் ஒரு நிமிஷம் அவரு டெல்லியில இருந்து பேசுறாரு. நீங்க பேசுனீங்கன்னா யாருக்கும் எதுவுமே கேட்காது. யாமன் முடிச்சிருங்க கொஞ்சம். அதாவது தமிழர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால், தமிழ்நாட்டிலே பிறந்தவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் உரிமைகள் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் என்று சொல்வது வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ தமிழர் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார், நமக்கு எந்த உரிமையும் இன்னும் கிடைக்கல. இல்ல இந்த அரசியல் பலவீனங்களையும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் பலவீனங்கள் சூழ்நிலைகளையும் ஒரு நிமிஷம் இன்னொன்னு இல்ல நீங்க இத ஜெயலலிதாவை பொறுத்து பார்க்கணும்ல. கோசல்ராம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் பிறக்காதவர்னு யாராக இருந்தாலும் இல்ல கார்த்திகேயன், அதாவது தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் இல்லாவிட்டு போனாலும் இந்த அழுத்தங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும். அது எல்லாருக்கும் வரும், இவர்களுக்கு மட்டும் வராது. அதனால இதை வச்சு வந்து தமிழ்நாட்டில் இன்னொன்னு என்ன சார், இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஹலோ நீங்க தொடர்ந்து பேசலாம். இல்ல இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து எப்ப உருவானது சார்? அதாவது 1956 உருவான ஒரு மாநிலம். இந்த வந்து இந்த பவுண்டரி வந்து உங்களுக்கு எப்ப உருவாச்சு? 56 உருவாச்சு. இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் என்று சொன்னா, நீங்க வந்து 56க்கு முன்னாடி இருந்த டெரிட்டரிஸ் பிறந்தவன்லாம் தமிழன் இல்லையா?
அப்ப அங்க இருந்து வரவனெல்லாம் நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? 1956க்கு பிறகு இந்த ஜியோகிராஃபிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்க விரும்புறேன். வேல்முருகன் உங்ககிட்ட வரேன். ஒரே நிமிஷம் முடிச்சிரட்டும், அதுக்கப்புறம் வரேன். யமுனன் முடிச்சிருங்க சுருக்கமா முடிங்க. முடிச்சாரு அவரு. இல்ல மூணாவது இது வந்து இவங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அதாவது காமராஜருக்கு பிறகு தமிழர்கள் ஆளவில்லை, தமிழ்நாடு வந்து சரியாக இல்லை அப்படி என்றால் தேர்தல் நேரத்திலே அதிமுகவுடன் ஜெயலலிதா தலைமையுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வேல்முருகன் ஆசைப்பட்டாரா இல்லையா? அப்போது அவர் தமிழர் இல்லை, நான் அவர் தலைமை எனக்கு வேண்டாம், நான் ஆட்சி கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்லல அவரு? அவர் அதுக்கு முயற்சித்தாரா இல்லையா? இது வந்து பத்திரிகைகள்ல வந்த விஷயம். அதாவது நமக்கு வேணுங்கிற போது வந்து அவங்க தமிழர் இல்லையான்னு நான் பார்க்க மாட்டேன், ஆனா வேண்டாத போது நான் தமிழர் இல்லன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற வாதம் வந்து தவறான வாதம். நான் உங்ககிட்ட வரேன். கேட்ட கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். பேசணும். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு இல்ல இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா எதிர்த்து பேசிட்டு வேல்முருகன் யமுனன் கேட்ட கேள்விதான். தமிழர்கள் தான் ஆளணும், தமிழ் உணர்வு இருக்கிறவங்க தான் ஆளணும் அப்படின்னா ஏன் நீங்க வந்து ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு நீங்க வந்து முயற்சி செஞ்சீங்க? 2001 எம்எல்ஏ ஆனாருல அவங்க தலைமையில, 2006 கலைஞர் தலைமையில 2 முறை எம்எல்ஏ ஆனார். யாரு? ஜெயலலிதா தலைமை, ஒன்னு கலைஞர் தலைமை, 2 முறை எம்எல்ஏ ஆனார். சரி, என்ன பதில் சொல்றாருன்னு கேட்றோம். அதாவது இப்படி இந்த தலைமையின் கீழ் நாங்கள் இருந்த காரணத்தினால்தான் அங்கு நாங்கள் கற்றுக்கொண்ட படிப்பினையும் பாடத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இனி சினிமாவிலிருந்து எங்களுக்கான முதலமைச்சர் வேண்டாம், எங்கள் மண்ணிலிருந்து எங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக போராடுகின்ற எங்களில் ஒருவர் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். யமுனன் கேட்ட கேள்விக்கு அதிலே பதில் இருக்கு. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது உண்மை, அங்கு போய் அவர்களோடு பணியாற்றுவது உண்மை. அவர்கள் எம்மை எப்படி புறமோதிகள் குத்தினார்கள் அல்லது எப்படி எங்களை நடத்தினார்கள் அல்லது எங்களை போன்று சமரசம் இல்லாமல் கொள்கை வழி நின்று மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக போராடக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் எந்த காலத்திலும் சமரசப்படுத்த முடியாது. ஒருவேளை இப்ப ஜெயலலிதா உங்களை கூட்டணியில் சேர்ந்திருந்தா இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு படிப்பினை வந்திருக்கும். அப்போ இல்ல அப்படி இல்லை, அவங்க சேர்க்கும் போது நாங்கள் சில கண்டிஷன் சொன்னோம். ராஜபக்சேவுடைய பதவியேற்பு விழாவுக்கு அந்த அம்மா போகக்கூடாது அப்படின்னு நாங்க போய் தமிழ் அமைப்புகள் சார்பாக முறையிட்டா ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன் கார்த்திகேயன். இல்ல எங்களுக்கு கடந்த கால திரைத்துறையிலிருந்து நடிகர்களின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் தான், படிப்பினின் அடிப்படையில் தான் இனி சினிமாக்காரர்கள் இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக போராடக்கூடியவர்களை இன்னைக்கு என்னங்க மெரினாவில் தமிழ் மக்களுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கொடுக்க தவறுகிற அரசு என்ன சொன்னாலும் இப்படிப்பட்ட தலைமையின் கீழ வந்துட்டு அவர் சொன்னார். என்ன சொல்லி இருந்தாலும் இல்லங்க, நீங்க தமிழ்ல மட்டும் இருந்தா போதாது, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்களுக்காக கொடுத்தாங்க, எல்எஸ் ஸ்பீச் கொடுத்தாங்க. 2 நீங்க என்ன சொன்னாலும் பெர்னால பேன் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதா தான் முதலமைச்சரா இருந்திருப்பாங்க, ஜெயிச்சிருந்தா இல்ல அவங்க கூட்டணியில நீங்க இருந்திருப்பீங்க. போதும், நீங்க ஜெயலலிதா ஆண்டது சரி, அப்ப நீங்க அரெஸ்ட் ஆகல, வேல்முருகன் மட்டும் அரெஸ்ட் ஆனாங்க. இவரும் மதிமுக இவங்களும் வாழ்த்திட்டு வந்தாங்க, இவங்க அரெஸ்ட் ஆயிருக்கணும்ல. இல்ல அப்படி இல்ல, போலீஸ் என்ன சொல்றாங்க? ராஜரத்னம் ஸ்டேடியம் நீங்க ஏதோ செய்தி பத்திரிகையில ஒரு செய்தி மட்டும் போட கூடாது. அன்றைக்கு இரவு எனக்கு 7 மணிக்கு தொடர் வண்டி எனக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காலையில கொடுக்கல, வாங்கணுமா இல்லையா? இப்ப எங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த அரசுகள் வந்து தமிழுடைய உரிமையை முதுகெலும்போடு டெல்லியில் போராடக்கூடிய சண்டையிட்டு உரிமைகளை பெற்று தர இல்லங்க. சரி, யாமனன் இருப்பா, நான் எப்படி நம்ப முடியும்? யாமனன் உங்ககிட்ட ஏதோ கேட்கணும் இருப்பார். யாமனன் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இத பொதுவா இந்த கருத்தை வந்து யாரும் சொல்ல மாட்டீங்க, பட் ஆனா இது சொல்ல வேண்டிய நேரம் இல்ல சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னன்னா, இவர்கள் தமிழர்கள் என்று எப்படி அடையாளப்படுத்துறார்கள் என்றால், இவர்கள் சொல்லும் போது நான் வேல்முருகனை குறிப்பா சொல்லல, பொதுவா இங்க தமிழ் தேசியவாதிகள் எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் தான் அடையாளப்படுத்துறாங்க சார். இப்ப ஸ்டாலின் எதனால வந்து தமிழர் இல்ல? தமிழ்நாட்டுல பிறந்தவர் தான், தமிழ்நாட்டிலேயே வளர்ந்தவர் தான். ஆனா சில பேர் ஸ்டாலின் தமிழர் இல்ல அப்படின்றாங்க. எதனால? ஏன்னா அவர்கள் மூதாதையர்கள் வந்து பிறந்த ஜாதி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாதி இல்ல அப்படின்னு ஒரு வாதம். ஏன் வைகோ ஏன் வந்து தமிழர் இல்ல? இங்க தமிழுக்காக போராடிய ஒரு தலைவர், அவரை அப்படி வந்து பாராட்டிய இவர் வேல்முருகனும் பாராட்டி இருக்கிறார். ஆனால் இன்று வந்து சில தமிழ் தேசியவாதிகள் அவர் தமிழர் இல்லை என்கிறார்கள். எதனால காரணம்? ஏன்னா அவர் வந்து அவர் மூதாதையர்கள் பிறந்த ஜாதி தமிழ் ஜாதி இல்ல அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் விஜயகாந்தும் அதேதான், ஜாதியின் அடிப்படையில் தான் நான் ஒரு தமிழர் இல்லை என்று அடையாளம் காட்டுகிறார்களே தவிர இதுக்கும் பிறந்த மண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
இவ்வளவுதான் வச்சு, இதுதான் அடிப்படை வாதம் இங்க. இல்ல அவர் சொல்றதை நான் முற்றுமுழுமா மறுக்கிறேன். நான் வந்து ஸ்டாலின் தமிழ்லையோ வைகோ தமிழ்ல நான் ஒரு காலத்துல அந்த இடத்துல நான் சொல்லல. எங்களுடைய நாங்க கடந்த காலங்களில் இருந்து பட்ட வழிகள் இன்றைக்கு தமிழ் ஒரு இனமாக இவங்களுக்கு பொருந்துற வாதம் ரஜினிக்கு பொருந்துமா பொருந்தாதா நான் சொல்லிடுறேங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வுரிமையை முற்றுமுழுமாக தொலைத்து விட்டு ஒரு அனாதைகளாக நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்நாடகாவில் அடிக்கிறான் சாந்தவேல்னு சொல்லி கேரளாவுக்கு சாமி கும்பிட போன ஐயப்பன் பக்தரை சுடுநீரை தூக்கி பாய்லரை தூக்கி மேல ஊத்தி கொள்றான். உனக்கு என்ன வைகோவுக்கு விஜயகாந்துக்கு ஸ்டாலினுக்கு பொருந்தக்கூடிய இந்த வாதம் உங்க அடிப்படையில உங்க பார்வையில ரஜினிகாந்துக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அவர் தமிழருங்கிற அடிப்படையில அவர் ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? இவங்க 3 பேரை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரஜினிகாந்தையும் ஏத்துக்கணும், ரஜினிகாந்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னா இவங்க 3 பேரை நிராகரிக்கணும். வேல்முருகனுடைய ஸ்டாண்ட் என்ன? என்னுடைய ஸ்டாண்டு இந்த மண்ணில் இங்கு 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்பாக இருந்திருக்கிற இந்த மக்கள் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அந்தந்த மொழிவழி தேசிய இனங்கள் அந்தந்த மண்ணை ஆள்வதற்கான அரசியல் சாசன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு அந்தந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நாங்கள் எங்களில் ஒருவனை தேர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒரே மாநிலத்துக்கு 2 முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியாது. மராட்டிய நாட்டில் பிறந்தவர் மராட்டிய மண்ணை ஆள்றாரு. தெலுங்கு தேசத்தை பிரிஞ்ச சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு 2ஆ பிரிஞ்சது. சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் ஆள்றாரு, அந்த நம்முடைய ராவ் ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. என்னுடைய மண்ணுல நாங்க யாராச்சும் ஒருத்தர் ஆளணும் விரும்புறோம். அவர் நீங்க அவங்க சார் நான் என்ன சொல்றேன் சார், நீங்க வந்து அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டாம். ஆனா அரசியல் சாசனம் கொடுத்த தேர்தலில் போட்டியிடும் உரிமையை நீங்கள் எப்படி பறிக்க முடியும்னு கேக்குறேன். நாங்க தேர்தலில் போட்டியிட உரிமையை நாங்க பறிக்கலாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல ரிஜெக்ட் பண்றதுக்கு நாங்க அவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். நாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களில் ஒருவர் ஆளணும் ஐயா, நீங்க வந்தீங்க, நடிச்சீங்க, போயிட்டீங்க, பணம் சம்பாதிச்சீங்க, நிம்மதியா வாழ நாங்க உங்களுக்கு எந்த பணியும் சொல்லலாம். யாமனன் ஒரு நிமிடம் இருந்தால் ரஜினிகாந்தை தோல்வி அடைய செய்யுங்கள். யாமனன், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலான்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை எப்படி இருக்குதோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எங்களுக்கு இருக்குங்கிறதா அவங்களுடைய வாதம். இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சு இல்ல அவங்க நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நிமிஷம். அதாவது பேச்சுரிமையின் அடிப்படையில் வேணுமானால் அவர்கள் வந்து இந்த வாதத்தை வைப்பதை நான் வந்து ஆதரிக்கிறேன். அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் அரசியல் சாசனத்தின்படி ஒருவரை 25 வயதுக்கு மேல் எவரையும் நீ தேர்தலிலே போட்டியிடக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்கு எவருக்குமே இந்த நாட்டில் உரிமை கிடையாது. நீங்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிராக போகும் செயலை தான் நீங்க செய்கிறீர்கள். இந்த மாதிரி நீங்க வந்து சொன்னா நான் என்ன சொல்றேன், வேல்முருகனுக்கும் இவர் தமிழ் தேசியவாதிகளுக்கும் மக்களிடையே அத்தனை செல்வாக்கு இருந்தால் ரஜினிகாந்தை தோல்வி அடைய செய்யுங்கள். மக்களிடம் எடுத்து சென்று அது ஒரு வாதம், இவருக்கு அது ஒரு வாதம். அதே வாதத்தோட நீங்க ஒரு நிமிடம் நீங்க உங்களுக்கு யாமனன் வர ஒரு நிமிடம் வரக்கூடாதுன்னா என்னங்க அர்த்தம்? இது ஒரு நிமிடம் இல்ல, அரசியல் சாசனம் எதுக்கு? நீங்க அரசியல்ல உங்களுக்கு செல்வாக்கு இருந்தா நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் தமிழ் மக்களுக்கான உரிமையை பிற மாநிலங்களில் உறுதி செய்கிறதா? இல்ல உங்களுக்கு செல்வாக்கு இருந்தா இந்த அரசியல் சாசனம் தான் காவேரியில 205 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட வழங்கி இருக்கு. அந்த 205 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுவதற்கு இந்த இந்திய அரசியல் சட்டம் உறுதி செய்தா? முல்லை பெரியாறு 152 அடி அணை உறுதியா இருக்கு. ஒரே நிமிஷம் சொல்லி இருக்கு. மலையாளிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இதை குறித்து திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன புரிதல்? காவேரி திருப்பி குறித்து ரஜினிகாந்த் என்ன ஒரு கேள்வி உள்வாங்குங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேண்டுகோள் தான் நாங்க வைக்கிறோம். தயவு செய்து எங்களுடைய மண்ணை எங்கள் ஆளுங்க நீங்க வாங்க, நடிங்க, நல்லா இருங்க. உங்களுக்கான செல்வாக்கு என்ன? உங்களுக்கான செல்வாக்கு என்ன? நீங்க பேசுற எல்லாருமே ஏற்கனவே அரசியல் களத்துல இருந்தவங்க தான். யாரும் புதுசா அரசியலுக்கு வரல. ரஜினிகாந்த் மட்டும் தான் புதுசா அரசியலுக்கு வர போறாரு. நீங்க எல்லாருமே ஏற்கனவே அரசியல் களத்துல நின்னு தேர்தல் களத்துல நின்னு மக்களை சந்திச்சவங்க தானே. ஏன் மக்கள்கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு இல்ல? ஏன் நீங்க சொல்ற மக்கள் இது வரைக்கும் எடுத்துக்கல? ரஜினி கருத்துக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்லை என்பதை நான் கடந்த கால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக இருந்து கட்சி நடத்துகின்ற போது 6 தொகுதிகளில் பாமக தோற்கடிக்க வேண்டும் என்று தன்னுடைய ரசிகர்களுக்கு கட்டளையிட்டார். அதை நாங்கள் உடைத்திருந்திருக்கிறோம். ரஜினி அவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. இந்த மக்களுடைய அரசியல் தீர்மானிக்கிற உரிமை
அந்த வாதம் சரினா ஏன் இப்ப நீங்க அமைதியா இல்ல? அவர் வரட்டும், பாத்துக்கலாம், தேர்தல் களத்துல நீங்க ஏன் உங்களால பொறுமையா இருக்க முடியல? இப்ப நாங்க வந்து தார்மீக அடிப்படையில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். பாத்துக்கலாம், அவர் முதலமைச்சராக ஆக முடியாது, அவர் ஆளவே போறதில்லை. மக்கள் செல்வாக்கு இல்லை என்றால் அவர் ஆள போவதில்லை. நீங்க ஏன் பயப்படுறீங்க அதுக்கு? நாங்க ஒன்றும் பயப்படலங்க, நாங்க ஒன்றும் பயப்படல. ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தார்மீக வேண்டுகோள் வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தமிழ் இனத்திற்காக கட்சி நடத்துற எங்களுக்கு இருக்கு. அந்த வேண்டுகோளை நாங்க முன்வைக்கிறோம். எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அது எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இல்ல இல்ல, எந்த பிரச்சனை இல்ல. எல்லாமே இலங்கை தமிழர் பிரச்சனையை மையமா வச்சே தான் திமுக இலங்கை தமிழர் மட்டுமே இல்ல. இலங்கை தமிழர் மட்டுமே தமிழர்களுடைய அடையாளத்தோட இருக்கக்கூடிய மூன்று பேரும் ஒரே அணியில பேசுறா. அப்ப நான் எப்படி பேசுறது? மூன்று பேருக்கு மேல நேரத்தை ஒட்டுமொத்தமா எனக்கு கொடுங்க. நான் ஒரு நிறைய நேரம் இல்ல, நான் சொல்ல நிறைய வாய்ப்புகள் கொடுத்து ரஜினிகாந்த் இந்த சாகர் சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஏற்றுக்கொண்ட உறுதியின்பால் அவர் இங்க ஓட்டு போடலாம், அவர் தேர்தல் கட்சி தொடரலாம். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. ரஜினிகாந்துக்கு நாங்க என்ன வேண்டுகோள் வச்சிருந்தோம்னா, தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழர் அமைப்புகளும் தமிழர் கட்சிகளும் என்ன வேண்டுகோள் வச்சோம்னா, ரஜினிகாந்த் அவர்களே நீங்க இந்த மண்ணில வாழலாம், சம்பாதிக்கலாம், பணம் நடிக்கலாம், எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான உரிமை இருக்கு. ஆனா தயவு செய்து இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சர் பொறுப்பு என்கிற முதலமைச்சரிடத்திற்கு மட்டும் தாங்கள் வர வேண்டாம். மக்கள் அதிகாரத்தை கட்சிகள் எப்படிங்க கையில் எடுத்துக்க முடியும்? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணீங்க? உத்தரப்பிரதேசல எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணீங்க? பீகார்ல கேரளால எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணீங்க? ரஜினிகாந்த் வரட்டும் அரசியல் சாஸ்திர சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணீங்க? பஸ் நிக்க வச்சு அடிச்சு சிறுநீரை வாயில மூடி வந்தா பேசுறோம். இந்த அமர்வு நிறைவு செய்யறோம். இந்த அமர்வு நிறைவு செய்யறோம். இலங்கை பிரச்சனை காங்கிரஸ் பண்ணாது அடிச்சா இரண்டாவது அமர்வுக்கு போன ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இரண்டாவது அமர்வு தொடரும். எதிர்த்து பேசிட்டு